ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் மைக்ரோன்றதில் நம்ம என்ன பண்ணிருப்போம், மினி ப்ராஜெக்ட் கான்செப்ட் எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்போம். சேம் அதே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வெஹிக்கிள் யூனிட் அந்த ப்ராஜெக்ட் வந்து நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்னன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஐஓடிக்கான கோடிங்ஸ் வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான ஐஓடி கோடிங்கில் வந்து நம்ம இப்போ பேசிக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ESP8266 12E மாடியூலில் நம்ம எப்படி பிளிங்க் ஆப் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கண்ட்ரோலர்லேருந்து டேட்டாவை எப்படி ஒரு வெப்பேஜ் நம்ம கொண்டு போகுது அது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு வெப்பேஜ்லேக்கு நம்ம எப்படி ஒரு டேட்டா வந்து அப்டேட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு ஐஓடி பேஜ்லேருந்து ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் எப்படி லைட் ஆன் பண்ணுறது, இதுக்கான கோடிங்ஸாக நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் காமிச்சிட்டு அதில் இருக்க விட்ஜெட்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு கோடிங்கை ரைட் பண்ணி அந்த கோடிங் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், கோடிங் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் ஒரு எல்டி ஆன் பண்ணுற மாதிரி நம்ம கோடிங்காக ரைட் பண்ணலாம். இது வந்து ஹார்ட்வேர் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும், ப்ரோட்டீஸில் பண்ண முடியாது. நான் ஹார்ட்வேர் வந்து உங்களுக்கு சைடில் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன், சிமுலேஷன் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா பிளிங்க் ஐஓடி அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஓகே, பிளிங்க் ஐஓடி அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ பிளிங்க் ஐஓடி அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் வரும். அதில் பிளிங்க் லோ கோட் சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கா, உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா லாகின் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் வந்து புதுசாக தான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் எகெயின் இதில் வந்து லாகின் கொடுத்துட்டு கூட நீங்கள் உள்ளே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரீ அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை ஸ்டார்ட் ஃப்ரீ கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் டேஷ்போர்டு தான் போகும். அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நியூ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இப்போ டேஷ்போர்டு ஓகே, உங்களுக்கு இன்டர்நெட் பொறுத்து அது ஸ்பீடாக ஒர்க் ஆகுது எல்லாமே இருக்கும். இல்லை எனக்கு வந்து அங்கேயும் போக வேண்டாம், எனக்கு வந்து லாகின் தான் பண்ணணும் அப்படின்னா லாகின் பண்ண ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா அதுவும் நியூ டேஷ்போர்டில் உங்களுக்கு லாகின்கிற பேஜும் ஓப்பன் ஆகும். ஓகே, சேம் இதே தான் நமக்கு ஓப்பன் ஆகும். இப்படி வேணால் வெயிட் பண்ணுங்கள், இந்த இது வந்து ரீடைரக்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மாடியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8266 12E மாடியூல். ஓகே, இது வந்து பேக் டு லாகின் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், நம்ம நியூ அக்கௌண்ட் தானே கிரியேட் பண்ணணும். அப்போது என்ன பண்ணணும், நம்ம வந்து லாகின் அப்படின்னு ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம்ல. இப்போ எக்ஸாம்பிள் நான் எகைன் ஒரு டைம் சொல்கிறேன். இப்போ லாகின் பட்டனை நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அதோட இமெயில் அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ கிரியேட் நியூ அக்கௌண்ட். ஓகே, கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப்னு இருக்கும். இதில் என்ன பண்ணுறேன், என்னுடைய யூடியூப்போட மெயில் ஐடி போடுறேன். இப்போ ப்ராஜெக்ட் பேக்கர் 2021. ஓகே, அந்த இமெயில் ஐடி போடுறேன். PROJECT பேக்கர் 2021@gmail.com. ஓகே, இது வந்து ஆக்டிவாக இருக்க இமெயில் மட்டும் தான் போடணும். நீங்கள் வந்து இன்ஆக்டிவாக இருக்க மெயில் போட்டிங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா இப்போ நீங்கள் சைன்அப் கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு செட் பண்ணுறது எல்லாமே என்ன டேரெக்டாக உங்கள் மெயிலுக்கு வந்து ரிப்ளை ஆயிரும். ஓகே, ஒரு SMS வந்து என்ன பண்ணுவாங்க, கன்ஃபார்ம் யுவர் இமெயில் நவ் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மெயில் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேக்கர் 2021 அந்த மெயில் தான் லாகின் பண்ணிருக்கேன். அதில் பிளிங்க்லேருந்து இப்போ நமக்கு SMS வந்து அந்த பிளிங்க் அப்ளிகேஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இல்லை என்ன ஆகுது, ரீசெட் கிரியேட் பாஸ்வேர்டுன்னு கேட்குது. ஓகே, நீங்கள் வந்து மொபைலில் இது பண்ணீங்க அப்படின்னா மொபைலில் வந்து எனக்கு வந்து என்ன ஆகும், அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக லேப்டாப்பில் மட்டும் தான் நான் ஷோ பண்ணுறேன். லேப்டாப்பில் மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இதை வந்து பாஸ்வேர்டு தான் என்ன பண்ணுறேன், ஷோ பண்ணுற மாதிரி நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பாஸ்வேர்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பி வந்து ஸ்மால், பி வந்து என்ன பண்ண கேப்ஸில் போட்டு ஆறு எல்லாமே ஸ்மாலாக போடுங்க. ப்ராஜெக்ட் @2022. ஓகே, இப்போ 2022 போட்டிருக்கேன். ஆனால் நமக்கு பாஸ்வேர்டு லென்த் வந்து என்ன ஆகலை, பாஸ்வேர்டு லென்த் எல்லாமே குட்னு இருக்குது. ஓகே, அப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் லைனுக்கு போகலாம். ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் @2022 அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட் நேம் கேட்குது, நான் என்ன பண்ணுறேன், இதில் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். PROJECT ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, டன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு நான் சேவ் பண்ணுற மாதிரி நான் என்னோட இமெயிலில் வந்து நான் சேவ் பண்ணிச்சேன். ஏன்னா எவ்ரி டைம் லாகின் பண்ணுறப்போ நமக்கு இந்த தானே வேணும். அப்போ ப்ராஜெக்ட் பேக்கர் @2021@gmail.com ப்ராஜெக்ட் @2022 பாஸ்வேர்டு வந்து ஓகே நான் சேவ் கொடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெல்கம் பேஜ் நம்ம எப்படி என்னென்ன திங்ஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து லெட்ஸ் கோ. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிளிங்க் வெப்பேஜுக்கான இது பிளாட்ஃபார்ம் எல்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், பிளிங்க் லோடு மூலமாக நம்ம டேட்டாஸ் எல்லாமே அப்டேட் பண்ணலாம். அதுக்காக அது கொடுத்துருக்காங்க, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்ஸு. நீங்கள் டெவலப்பர் மோட்ஸ் வேணும்னா டெவலப்பர் மோட்ஸ்க்கான கோடு யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இதில் வந்து மேனுவலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, யூஸர் மோடு அப்படின்னு 2 மோடு இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், டெவலப்பர் மோடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் டெவலப்பர் மோடு மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு டிவைசஸ் வந்து என்ன பண்ணலாம், டெம்பரேச்சர் சென்சார், நாய்ஸ் சென்சார், இது மாதிரி எந்த சென்சார்ஸ் வேணாலும் நம்மளால் இன்டர்ஃபேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
டிவைஸ் டெம்ப்ளேட். ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், டெம்ப்ளேட் 1 டெம்ப்ளேட் 2 அப்படியே என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து நிறையா ESP மாடியூல் வந்து ஒரே அக்கௌண்ட்டில் வந்து உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஐடி க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டில் 10 ESP மாடியூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10 ESP மாடியூல் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்கள் ஒவ்வொரு டெம்ப்ளேட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதான் டெம்ப்ளேட் 1 டெம்ப்ளேட் 2 டெம்ப்ளேட் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்டோட காம்பனன்ட்ஸ் என்ன இருக்குது, இப்போ இன்ஃபோ, மெட்டாடேட்டா, டேட்டா ஸ்ட்ரீம்ஸு, ஈவெண்ட்ஸு, வெப் டாஷ்போர்டு, மொபைல் டேஷ்போர்டு அப்படின்னு நிறையா இருக்குது. நமக்கு இதனால எதுவும் தேவையில்லை, நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் காம்பனன்ட்ஸ். டெம்ப்ளேட்டில் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது இது எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் பிளிங்க் யூ கேன் அப்படின்னு இருக்குது. பிளிங்க் வந்து நம்ம என்னென்னா இது பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம், ஆட்டோமேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் இல்லை ஆன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணிடுறேன். அடுத்து ஃபினிஷ் கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டட் ஹார்ட்வேர், ஃபுல் சப்போர்ட்டட் ஹார்ட்வேர் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எந்த ஐடியில் வந்து கோட் ரைட் பண்ணுறோம் இது எல்லாமே நம்ம சொன்னோம் அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு அந்த கோடிங் எல்லாமே ஜெனரேட் ஆகும். ஓகே, அடுத்து நான் லெட்ஸ் கோ கொடுக்குறேன் குயிக் ஸ்டார்ட்டில். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் காமிக்குது. இப்போ நீங்கள் என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் வந்து இங்கேயே சூஸ் பண்ணலாம். இப்போ நான் ESP32 யூஸ் பண்ணுறேன்னா ESP32, இல்லை அடினோ யூஸ் பண்ணா அடினோ. ஏன்னா அடினோ மாடியூல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வித் IoT மாடியூல் இருக்க மாதிரி டிவைசஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ESP8266 12E மாடியூல். அதே மாதிரி இது வந்து வித் ஒய்ஃபை நான் கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒய்ஃபை வேணும்னா ஒய்ஃபை, ஈத்தர்நெட் வேணும்னா ஈத்தர்நெட், இல்லை சேட்டலைட்டு, இல்லை GSM யூஸ் பண்ணுறீங்கன்னா GSM யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா இன்டர்நெட் வந்து நம்ம GSM கூட நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணுறேன். எகைன் நெக்ஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டா எந்த பிளாட்ஃபார்மில் வந்து நான் கோடிங் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா அடினோவில் தான் நான் ரைட் பண்ணுறேன். அப்போது அடினோவில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வேறு பிளாட்ஃபார்ம்னா அந்த பிளாட்ஃபார்மையும் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு எகைன் இன்ஸ்டால் பிளிங்க் லைப்ரரி ஃபார் அடினோ. எப்படி பிளிங்க் லைப்ரரி வந்து அடினோவில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா கோ டு அடினோ டூல்ஸ். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், அடினோ சாஃப்ட்வேருக்கு போயிட்டு அதில் டூல்ஸில் மேனேஜ் லைப்ரரிஸ். ஓகே, இப்போ வந்து நான் அடினோ சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுறேன், ARDU. ஓகே, அடினோ ஐடியை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது அடினோ ஐடி வந்து ஓப்பன் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ அடினோ ஐடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே இது கோடிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கோடு வந்து இங்கே இருக்குது. நான் இது விண்டோஸ் அப்டேட் பண்ணிட்டுமான்னு கேட்குது, நான் அப்டேட் பண்ண கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் வேணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிங்க, இல்லைனா ஒன்றும் மேக்ஸாகும். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அப்போ அடினோ ஐடி 2.3.2 அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் டவுன்லோடு. இப்போ வந்து என்னன்னா க்ளோஸ் அண்ட் இன்ஸ்டால். இப்போ என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிட்டு நான் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன். ஓகே, அப்போ சாஃப்ட்வேர் என்ன ஆகிடும், க்ளோஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், எகைன் அந்த சாஃப்ட்வேர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணேன். அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க, அதெல்லாம் எந்த இஷ்யூ இல்லை. இப்போ அப்டேட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, அப்டேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், சாஃப்ட்வேர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ஃபினிஷ் கொடுத்தாங்க. ஓகே, அப்போ ஃபினிஷ் கொடுத்த உடனே என்ன ஆகும், சாஃப்ட்வேர் வந்து எகைன் ஓப்பன் ஆகும். ஓகே, வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து என்ன ஆகுது, அடினோ ஐடின்ட்டு ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சம் பர்மிஷன்ஸ்லாம் கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், அலோ அசஸ் அது கொடுத்துட்றேன். ஓகே, ஏன்னா சாஃப்ட்வேர் ஃபஸ்ட் டைம் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா அந்த அலோ அசஸ் எல்லாமே கேட்கும். ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஃபைலில் போய்ட்டு நியூ ஸ்கெட்ச். ஓகே, இது வந்து நான் ஆல்ரெடி கோடிங் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன சொல்லுங்க, கோ டு அடினோ டூல்ஸ், அதில் மேனேஜ் லைப்ரரிஸில் பிளிங்க் அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்துட்டேன். இதில் வந்து டூல்ஸில் போயிட்டு மேனேஜ் லைப்ரரிஸ். ஓகே, இப்போ மேனேஜ் லைப்ரரிஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ மேனேஜ் லைப்ரரிஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளிங்க் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், BLYNK. ஓகே, பிளிங்க். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.3.2 இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். நான் என்ன பண்ணுறேன், லேட்டஸ்ட் வெர்ஷனே இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, இப்போ இன்ஸ்டால் வித்தவுட் டிஃபரன்ஸ், இன்ஸ்டால் ஆல். நம்ம என்ன பண்ணோம், எல்லா டிஃபரன்ஸையும் நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகணும். அப்போ தான் என்ன பண்ணுறோம், இன்ஸ்டால் ஆல். அப்போ இன்ஸ்டால் ஆல் அப்படின்னா எல்லா லைப்ரரியும் நமக்கு என்ன ஆகும், டவுன்லோடிங் ஆகும். ஓகே, இது வந்து இன்டர்நெட் வந்து கம்பல்சரி நீடு. நீங்கள் இன்டர்நெட் இல்லாமல் கனெக்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடினோ போர்டுக்கு ESP8266க்கான நோடம்சி மாடியூல் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், மினிமிக்ஸ் பண்ணிடுறேன். மினிமிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து சூஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ப்ளீஸ் இன்ஸ்டால். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளிங்க் லைப்ரரி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, கோடு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, கோடில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒய்ஃபையோட நெட்வொர்க் நேம் கொடுக்கணும். அப்படின்னா என்ன நெட்வொர்க் நேம் கொடுக்குறீங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய மொபைல் ஹாட்ஸ்பாட் நேம் வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் வந்து செட் பண்ணுறேன். ஓகே, என்னோட ப்ராஜெக்ட் அப்படின்னு என்ன பண்ணுங்க, நான் செட் பண்ணி என்ன பண்ண, என்னோட மொபைல் ஒய்ஃபை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட மொபைல் ஒய்ஃபை வந்து பார்த்தீங்க அப்படின்னா PROJECT ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கேப்ஸில், பிங்கிறது மட்டும் கேப்ஸு, மற்ற எல்லாமே ஸ்மாலு. அடுத்து என்ன பண்ணுறேன், 0 1 2 3 4 5 6 7 8 என்னுடைய பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இந்த கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த கோடிங்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கேர் SSID பாஸ்வேர்டு எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே,
இதெல்லாம் எந்த இஷ்யூ இல்லை. அவங்க வந்து கோடிங் கொடுத்துட்டாங்க. இந்த கோடிங் என்ன பண்ணலாம், நம்ம வந்து இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கோடிங் வேணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், காப்பி கொடுத்துங்க. காப்பி கொடுத்துட்டு இந்த மாடியூலில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கம்பைல் பண்ணலாம். ஓகே, கம்பைல் பண்ணிவிட்டு இது வந்து என்ன பண்ணுறீங்க, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கோடிங் வந்து கம்பைல் ஆகும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய ஓகே, அப்போ உங்கள் ஹார்ட்வேர் வந்து NodeMCU மாடலாம் இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். அப்போ என்னோடய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா NodeMCU மாடலாம் இன்ஸ்டால் பண்ணுவேன். அதை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த ஃபைலில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் தரேன். ஓகே, இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு எகைன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி ஸ்கெட்ச் ஆல் லைப்ரரிஸ் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ESP அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். ஓகே, ESPன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்க, ESP 8266 இல்லைன்னா ESP 82 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாகவே அந்த ESP மாடல் மட்டும் தான் ஷோ ஆகும். ESP 8266. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், போர்ட் மேனேஜர் இது வந்து என்ன பண்ணணும், லைப்ரரி நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணணும், போர்ட் மேனேஜர் தான் செக் பண்ணணும். இப்போ போர்ட்ஸ் மேனேஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ESP. ஓகே, அந்த போர்ட் மேனேஜர் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா டூல்ஸில் வந்துட்டு இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெட்சில் போய்ட்டு இன்க்ளூட் லைப்ரரின்னு நம்ம இது பண்ணோமா. அப்போ இன்க்ளூட் லைப்ரரி போல் நம்ம என்ன பண்ணோம், மேனேஜ் லைப்ரரிஸ் அப்படின்னு நம்ம போயிருப்போம். ஓகே, இப்போ மேனேஜ் லைப்ரரிஸ் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துக்கு வந்துருக்கோம். நம்ம வந்து பிளிங்கை சர்ச் பண்ணி நம்ம எடுத்தோம். ஓகே, இப்போ என்ன பண்ணோம், அதே இது நீங்கள் டூல்ஸுக்கு வந்துட்டு இதில் வந்து போர்ட் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். போர்டு இருக்கா, அந்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த போர்ட் மேனேஜரில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ESP 8266 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க் வரும். ஓகே, அந்த லிங்க் அங்கே இருக்கிற லிங்க்கை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகாது. இப்போ என்ன பண்ணுறது, நான் ரிமூவ் பண்ணுறேன், எஸ் கொடுத்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து எந்த ஒரு மாடியூல்ஸுமே இருக்காது. அப்போ அந்த டைமில் நான் வந்து கோடை கம்பைல் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், எதாவது சொல்கிறேன், கம்பைலேஷன் எதாவது பிளாட்ஃபார்ம் ESP 8266 நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ இந்த ESP மாடல் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். இதில் எது லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.1.2 தான். அப்போ இதே 3.1.2 என்ன பண்ணுறேன், நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, அப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, இதில் எந்த இஷ்யூமே இல்லை. வெயிட் பண்ணுங்கள், லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டோம். அடுத்து வந்து நான் எப்படி இதை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து வேரியேஷன் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இன்டர்நெட் வந்து ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகும். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். கோடிங்கை கம்பைல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எரர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு இன்டிமேட் பண்ணோம். அப்படி எரர்ஸ் இல்லை அப்படின்னா கம்பைலிங் டன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்டிமேட் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா கம்பைலிங் ஸ்கெட்ச்னு இருக்கும். இப்போ வந்து என்ன ஆகுது, கோடிங் வந்து இந்த கம்பைல் ஆகுது. இந்த கோடிங் தான், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், காப்பி பேஸ்ட் மட்டும் தான் பண்ணணும். ஓகே, நம்ம இதில் இருக்க கோடிங் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு வந்து சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி நான் கோடிங் வச்சுருக்கேன். அந்த கோடிங் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். சேம் இதே கான்செப்ட் தான், ஆனால் என்ன பண்ணியிருப்பேன், சம் லைன்ஸ் மட்டும் நான் ரிமூவ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி ஒரு எல்டி ஆன்லைன்லேருந்து நம்ம எப்படி ஒரு எல்டியை வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ டிஃபால்ட்டாக அவங்க வச்சுக்க கோடிங்கை வந்து ஒரு லைன் வந்து ரன் ஆகும். அந்த லைன் வந்து நம்ம ரியல் டைமில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் அடுத்த கோடிங்கை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ கம்பைலிங் ஸ்கெட்ச்லேயே இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த செட்டப் பண்ணுற ஃபங்க்ஷன் மட்டும் தான் கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்த கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ என்ன உங்களுக்கு வந்து ஸ்பீடாகவே தான் இருக்கும். இதில் வந்து எந்த இஷ்யூ வராது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுற போட்டோம்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் அப்படின்னு நீங்கள் வந்து ஷோ ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரர்ஸ் கிடையாது. இப்போ வந்து ஏன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டில் வந்து இது மாதிரி தான் வந்துகிட்டு இருக்குது நமக்கு. அதனால் இது வந்து எரர்லாம் கிடையாது. இப்போ என்னன்னா நான் வந்து இந்த இதில் வந்து நான் NodeMCU மாடல் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸில் நான் போய் காமிக்கிறேன். ஓகே, எந்த ஒரு போர்ட்டுமே வந்து செலக்ட் ஆகிருக்கு. போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா COM3 மட்டும் தான் இருக்குது. COM4 ஆனால் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் NodeMCU மாடல் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா NodeMCU மாடல் வந்து நான் வீடியோஸில் வந்து இந்த இடத்துல வந்து நான் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா NodeMCU மாடலில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து போர்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டூல்ஸில் போய்ட்டு போர்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா COM4 வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு COM3 COM4ல் வந்து NodeMCU இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து கோடை அப்லோட் பண்ணுறேன் பாருங்க, கோடிங் வந்து அப்லோட் ஆகும். ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து பாஸ்வேர்டு என்ன பண்ணோம், project@ 0 to 8 வரையும் நம்ம வச்சோமா. இப்போ அந்த பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன என்னுடைய டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகே, இதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைல் ஃபோன் வந்து 5G மொபைல் ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா ஹாட்ஸ்பாட்டில் வந்து சம் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஹாட்ஸ்பாட்டில் என்ன செட்டிங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய பர்சனல் ஹாட்ஸ்பாட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே, கனெக்ஷன் அண்ட் ஷேரிங்ஸில் போய்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் கனெக்ஷன் அண்ட் ஷேரிங்ஸில் போய்ட்டு பர்சனல் ஹாட்ஸ்பாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உள்ள வந்தீங்க அப்படின்னா ஹாட்ஸ்பாட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்கள் மாற்றுங்க. அதில் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் என்னன்னா டிஃபால்ட்டாக வந்து WBA2
-personal இது மட்டும் தான் சேவ் ஆகிருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணணும், WBA2 WBA3 ரெண்டுமே இருக்க மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா AB பேண்டு 2.4 GHz இல்லைன்னா 5 GHz இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 5 GHz இருந்துச்சு அப்படின்னா 2.4 GHz மாற்றுங்க. உங்களுக்கு 2.4 GHz இருந்துச்சு அப்படின்னா அது எந்த இஷ்யூ இல்லை. நீங்கள் 2.4 GHzலேயே வந்து ஒர்க் பண்ணலாம், அதில் எந்த இஷ்யூ வராது. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நேமை வந்து போட்டேன். என்னோட நேமை வந்து டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன், இதே இதில் வந்து இன்டிமேட் பண்ணலாம். இப்போ இந்த ஹார்ட்வேர் வந்து கனெக்ட் பண்ண கோடிங் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, என்னோடய பாஸ்வேர்டு ஒரு டைம் நான் ரீவெரிஃபிகேஷன் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது PROJECT. ஓகே, ப்ராஜெக்ட் அப்படின்னு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 0 to 8 வரையும் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், IoT பேஜில் போய் செக் பண்ணலாமா கனெக்ட் ஆயிடுச்சா இல்லைன்னு. அடுத்து என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அப்போ டிவைஸ் ஆக்டிவேஷனுக்கான பேஜ் இது. அப்போ டிவைஸ் வந்து ஆக்டிவேட் ஆகாதான்னு செக் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள், டிவைஸ் வந்து என்ன கனெக்ட் ஆகலாம். நம்ம டிவைஸ் கனெக்ஷன் லிமிட் வந்து 2 தான் வச்சுருக்கேன் என்னோட மொபைலில். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இப்போ கனெக்டிங்கில் தான் இருக்குது. அப்படி ஒரு வேலை இதில் உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக ஹோம் பேஜில் போய்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், அதில் இஷ்யூ கிடையாது. ஓகே, பாட் ரேட் வந்து 9600 வந்து மாற்றிக்கிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுற மாடியூல் வந்து டிஃபால்ட் பாட் ரேட் வந்து 9600 தான். அதில் வந்து 115200 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எடுத்துக்காது. அதனால் என்ன பண்ணேன், பாட் ரேட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற மாடியூல் வந்து பாட் ரேட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் மாடியூல் கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் இந்த 7%, 15%, 23 இது எல்லாமே ஷோ ஆகும். இல்லை அப்படின்னா ஷோ ஆகாது. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோட டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகாதான் செக் பண்ணிடலாம். ஒரு டைம் என்ன பண்ணுறேன், நான் வந்து கோடிங் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டிவைஸ் வந்து ஒரு டைம் ரீசெட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ரீசெட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், நம்மளுடைய இதில் வெப் பேஜில் போய் நம்ம செக் பண்ணலாம் டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடுதா இல்லையான்னு. ஓகே, இங்கே வந்து கனெக்டிங்கில் தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ப்ராஜெக்டில் பி மட்டும் நம்ம கேப்ஸில் போட்டோம். இங்கே வந்து ஓகே, பி வந்து கேப்ஸில் தான் இருக்குது, இதில் எந்த இஷ்யூ இல்லை. ஓகே, ஒரு டைம் நான் கேன்சல் கொடுத்தாரேன். கேன்சல் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். குயிக் ஸ்டார்ட் டிவைஸ். ஓகே, இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் இருக்கா ஆஃப்லைனில் இருக்கா இது எல்லாமே சொல்லுவோம். இது வந்து அவங்க டிஃபால்ட்டாகவே வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு இன்னும் சுவிட்ச் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறது. இந்த சுவிட்ச் நீ ஆன் பண்ணி அப்படின்னா ஒரு LED ஆன் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த கோடிங் வந்து நம்ம கனெக்ட் ஆகலை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்க கோடிங் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அவுட்புட் வந்து. ஓகே, அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் அந்த சுவிட்சோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி அப் டைம் ஆன் டைம் எல்லாமே என்ன ஆகும், அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதனால் கனெக்ட் ஆகலை அப்படின்னா நான் வந்து இப்போ என்னுடைய ஹாட்ஸ்பாட் நேம் வந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து ஸ்மாலில் கொடுத்துருந்தேன். ஆனால் இது வந்து இஷ்யூ கிடையாது. பட் ஆனால் இந்த இஷ்யூனாலையும் கனெக்ட் ஆகலை. இப்போ என்ன பண்ணுங்க, ப்ராஜெக்ட் at 1 2 3 ஓகே கேப்ஸில் கொடுத்தா இப்போ வந்து கனெக்ட் ஆகுது. ஓகே, ப்ரீவியஸாக என்ன பண்ணேன், இந்த நார்மல் ஸ்மாலில் கொடுக்கும்போது நம்ம கனெக்ட் ஆகலை. இப்போ என்ன பண்ணேன், கேப்ஸில் அதே ப்ராஜெக்ட் at 1 2 3 இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, கம்பெலிங் ஸ்கெட்ச்னு வருது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நோட் எம்சி வந்து கனெக்ட் ஆகுது. ஓகேவா, ஏன்னா நான் வந்து இன்னொரு கோடிங்கில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அந்த கோடிங் வந்து ப்ராஜெக்ட் at 1 2 3 இந்த மாதிரி நான் போடுவோம். என்னுடைய கோடிங் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா, இப்போ அதனால் எகெயின் நான் என்ன பண்ணுவேன், இந்த கோடிங்கை வந்து நான் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ப்ராஜெக்ட் at 1 2 3 0 to 8 பாஸ்வேர்டு வந்து சேம் தான். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய யூசர் நேம் மட்டும் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ அதை மட்டும் என்ன பண்ண ஒரு டைம் ரீவெரிஃபிகேஷன் பண்ணிடலாம். இப்போ என்னுடைய டிவைசஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதில் எந்த இஷ்யூ இல்லை. ஏன்னா ஒன்று வந்து பிசி, இன்னும் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ESP8266 12U மாடல், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப். ஓகே, இது ரெண்டுமே நம்ம வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து கூகுள் க்ரோமில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு ஆஃப்லைனில் இருக்கா ஆன்லைனில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆஃப்லைனில் தான் இருக்குது. ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறேன், பேஜ் தான் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அதுவே மாறிடுச்சு. ஓகே, கொஞ்ச நேரமாக நீங்கள் பார்த்தப்போ ஆஃப்லைன் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மாறி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன அப் டைம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்டேட் ஆகுது. இப்போ நான் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன சுவிட்ச் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ நான் பட்டன் வேல்யூ ப்ரெஸ் பண்ணுறேன், ஒன்று அப்டேட் ஆகுதோ, நான் 0 ஆஃப் பண்ணால் 0 ப்ரெஸ் ஆகுது. ஓகே, இந்த வேல்யூஸ்க்கெலாம் எப்படி நம்ம கோடிங் ரைட் பண்ணுறது அப்படிங்கிற என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.